நேற்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய மோந்தா புயலானது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 2:30 மணியளவில் மசூலிப்பட்டினத்திற்கு தெற்கு தென்கிழக்கே 230 கிலோமீட்டர் தொலைவிலும், காக்கிநாடாவுக்கு தெற்கு தென்கிழக்கே 310 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இதைத் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை தீவிர புயலாக வலுப்பெற்று தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை முதல் இரவுக்குள் ஆந்திர மாநில கடலோர பகுதிகளில் மசூலிப்பட்டினத்திற்கும் கலிங்கப்பட்டினத்திற்கும் இடையே காக்கிநாடா அருகே தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும். இந்த புயலின் நகர்வின் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. இன்று காலை 5 மணி வரை 8 இடங்களில் கனமழையும் ஒரு இடத்தில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக சென்னையை அடுத்த எண்ணூரில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய வடகோடி தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மசூலிப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கில் 730 கிலோமீட்டர் தொலைவில் மோந்தா புயல் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் செந்தாமரை கண்ணன் தொலைபேசி வாயிலாக அளித்த தகவலை நாம் பார்த்தோம். சென்னை கத்திவாக்கத்தில் 9 சென்டிமீட்டர் மழையும், சென்னை எண்ணூரில் 12 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. பேசன் பிரிட்ஜ், தண்டையார்பேட்டை, அமைந்தகரை, அடையாறு, பாரிமுனை, திருவொற்றியூரில் மழை பதிவாகி இருக்கிறது. மசூலிப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கில் 730 கிலோமீட்டர் தொலைவில் மோந்தா புயல் மையம் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.